நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. பரவாயில்ல, ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் நடுவே இருப்பது கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். காலை வேளையில் செய்திக்கு முன்பாக இன்றைக்கு காலையில் என்னோட கற்று பேசின செய்தி வேறு. அதனால் இப்போ சொன்ன உடனே என் ஆத்துமாவை சொல்லி முடிச்சிடாதீங்க. முன்னாடி இந்த காலை வேளையில் கற்று என்னோடு பேசினதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த உனக்குன்னு சொன்னால் பர்சனலாக எடுத்துக்கணும். இது எனக்கு தான், சரியா? உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. கர்த்தர் இந்த வசனத்தை மிக தெளிவாக இந்த காலை விளங்குது. உட்கார்ந்தது போதும் திரும்ப திரும்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. அது உனக்கு நான் செய்வது என்னவென்றால், அந்த தண்ணீர் இல்லாத குழிகளிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்கள். அது விடுவிக்கவே முடியாது, விடுதலையே இருக்காதோ அப்படி யோசிக்கிறோமே. குறிப்பாக இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அதிக பாரத்தோடு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தண்ணீர் இல்லாத குழியில் கிடக்கிற மாதிரி தான். ஆதியாகமத்தில் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் தண்ணி இல்லாத பாலுங்குழியில் போட்டாங்க. இது சகோதரர்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நமது பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், தண்ணீர் இல்லாத பாலுங்கடத்தில் கிடப்பது போல தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் உடன்படிக்கை ரத்தத்தினால நான் அவர்களை விடுதலை பண்ணுவேன். அடுத்த வருஷம் சொல்லுகிறது, நாம் சிறைப்பட்டிருந்தால் நமக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் சிறைப்பட்டிருக்கலாம், ஒரு வேளை அடைபட்டு போன ஒரு நிலை போல் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேதம் சொல்கின்ற வார்த்தை, யூ ஆர் பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப். நாம் கைதிகள் போல் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. நமக்கு தெரிந்தது தான், நினைவுபடுத்துகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர் இஸ் அ காமன் பிரிசன். அப்போஸ்தலர் 5:18 பார்த்தீங்கன்னா, பொதுவான சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்களை அடைச்சாங்க. அப்படின்னா there is a prison, ஒரு சிறைச்சாலை இருக்குது. அது என்ன சிறைச்சாலை? பொதுவானது, காமன் பிரிசன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பரிசுத்த பேதுரு சிறைச்சாலை, அவரை பிடித்து சிறைச்சாலையில் அடைச்சாங்க. முதல்ல பொதுவான சிறைச்சாலை, அடுத்தது சிறைச்சாலை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23-24 வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னர் பிரிசன், உட்காவல் அறைன்னு ஒன்று இருக்கும். பரிசுத்த பவுலையும் சீலாவும் என்ன செய்கிறாங்க? அவர்கள் பிடித்து அவர்களை தொழுமரத்தில் கட்டி உட்காவல் அறை, இன்னர் பிரிசன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3 விதமான சிறைச்சாலை. ஒன்று அப்போஸ்தலர் 5:18 காமன் பிரிசன், பொதுவான சிறைச்சாலை. அப்போஸ்தலர் 12:4 சிறைச்சாலை, பிரிசன். அப்போஸ்தலர் 16:23-24 இது இன்னர் பிரிசன். எப்படிப்பட்ட சிறைகள் இருந்தாலும் சரிதான். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய எந்த சிறையில் இருந்தாலும் கர்த்தருக்கு கவலை இல்லை. நாம் யாருன்னு சொன்னால், சிறைப்பட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு. இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. எந்த இடத்துல இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நோக்கி திரும்பினால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். அது என்ன கொடுப்பேன்? நாளைக்கு இல்லை, சரியா? கடைகளில் பொதுவாக போர்டு போடுவாங்க, இன்று ரொக்கம் நாளை. கடையை பார்த்ததே இல்லையோ? இன்று ரொக்கம் நாளை. அது இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கிக்க, நாளைக்கு கடன் தரேன். நாளைக்கு வந்தால் அதே தான், இன்றைக்கு காசு கொடு நாளைக்கு. அது உலகம் ஏமாற்றம். இன்னைக்கு தரேன்னு சொல்லி என்ன செய்வோம்? ஏமாற்றம். நம்ம அப்பா இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை. இன்றைக்கே தருவேன், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம் ரெட்டிப்பான நன்மைகளை. ஆமேன், ஆமேன். இன்னும் ஒரு வேத பகுதியை நான் சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இதை விசுவாசிக்க முடியுதா? இதை விசுவாசிக்க முடியுமா? இதோ நாட்கள் வரும். சகரியா 9:12 இன்னைக்கு.
இதோ நாட்கள் வரும் எரேமியா சொல்றாரு. ஆனால் சகரியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார், இன்றைக்கே தருவேன் இரட்டிப்பான நன்மை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? மிருக வித்தினாலும் மனித வித்தினாலும் நான் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார் பாருங்கள். சொல்ல போனால் கர்த்தர் அவர்களை பெருக செய்ய போகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், எகிப்துக்கு யாக்கோபு போகும்போது அவனோடு 70 பேர் போனாங்கன்னு வேதம் சொல்லுது. எகிப்திலிருந்து கானானிலிருந்து எகிப்துக்கு போகும்போது 70 பேர், அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஒரு 74 ஒரு 75 வச்சுக்கலாம், சரியா? அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது யாக்கோபு ஆபிரகாம் கானானுக்கு வந்ததிலிருந்து யாக்கோபு எகிப்துக்கு போன வரைக்கும் 215 வருஷங்கள். நம்புற மாதிரி இல்லையா? நம்புங்க. 215 வருஷம். அடுத்த 215 வருஷத்தில் எகிப்திலிருந்து அவங்க வெளியே வராங்க. முதல் 215 வருஷம் கானானில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் கானானுக்கு வந்ததிலிருந்து இங்கே 215 வருஷங்கள். யாக்கோபு எகிப்துக்கு போனதிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வஸ்கா ஆற்றினால் மீட்கப்பட்டு வெளியே வரும்போது அதே 215 ஆண்டுகள். அப்படின்னா 430 ஆண்டுகளை 2ஆக பிரிச்சிங்கன்னா 215 கானானில் இருந்தது, 215 எகிப்தில் இருந்தது. இந்த கானானில் இருக்கும்போது ஒரு ஆபிரகாம் 75 மாறியிருக்கார். ஆனால் எகிப்துக்கு போனபோது அதே 215 வருஷத்தில் 75 பேர் அநேக லட்சங்களாக மாறியிருக்காங்க பாருங்களேன். ஏன் தெரியுங்களா? இங்கே அவர்களுக்கு விடுதலை இருந்தது, அங்கே அவர்களுக்கு அடிமைத்தனம் இருந்தது, சிறைப்பட்டிருந்தார்கள். அந்த சிறைப்பட்டிருந்த காலத்திலும் கர்த்தர் அவங்கள பெருக பண்ணார் பாருங்களேன். விடுதலையோடு இருந்த நாட்களில் எவ்வளவுன்னா 75 மாறிச்சு. ஒரு ஆபிரகாம் 70 வேணா பார்த்து பாருங்களேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம் சாராளை பற்றி 1ஆம் வசனம் சொல்லுவார். நீ வெட்டி எடுக்கப்பட்ட குழி, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கிப்பார். 2ஆம் வசனம் வாசிங்க. இல்லையா? ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் எத்தனை பேர் இருந்தான்? அவன் ஒருவன் தான். கானானுக்குள்ள ஆபிரகாம் வரும்போது ஒருத்தர் தான். 215 வருஷத்துலேருந்து ஒருத்தர் இவ்வளவா மாறினாரு? 75 சொன்னேனே, சரியா? அடுத்த அதே 215 தான் எகிப்தில் அவர்கள் இருந்தாங்க. அந்த 75 அநேக லட்சங்கள். யுத்த புருஷனே 6 லட்சம் பேருன்னு சொன்னால், யுத்த புருஷன் என்றால் 20 வயதுக்கு மேலே உள்ள ஆண்கள். அப்படின்னா 20க்கு கீழே எவ்வளோ இருப்பாங்க? 50-55 வயதுக்கு மேலே பெரிய ஆண்கள் எவ்வளோ இருப்பாங்க? அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்களேன். அநேக லட்சங்கள். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற எரேமியா 31:27 இதோ நாட்கள் வரும். என்னைக்கு வரும்? நாம் விசுவாசிக்க கொடுமானால் இன்னைக்கு தான், இன்றைக்கு தான். ஏன்னா கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னா எரேமியா சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், நான் உன்னை மிருக வித்தினாலும் மனித வித்தினாலும் பெருக பண்ணுவேன். சரியா? 31ஆம் வசனம் வாசிங்க. இதோ மறுபடியும் கர்த்தர் சொல்ல பாருங்களேன். 31:27 இதோ நாட்கள் வரும். அடுத்து அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புது உடன்படிக்கைன்றது தான் சகரியா 9ஆம் அதிகாரம் 11 வாசித்தோம். உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலேன்னு இருக்கும். ஹலோ, புரியுதா? செய்தி ஆரம்பிக்கும் போதே எங்கள் மண்டையை காய வைக்கிறீங்களே அப்படி பார்க்குறீங்க, சரியா? கணக்குனா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணக்கில் உள்ளதில் மக்கு யாருன்னா நான் தான். ஏன்னா எங்கள் அப்பா கணக்கு வாத்தியார். ஆனால் நீங்கள் சொல்லுவாங்களே தம்பியை தவிர, சரியா? ஏன்னா வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அவங்க தம்பியை சொல்லலை, அவங்க பிள்ளைங்கள்லாம் புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் இது உண்மையிலே நான் அந்த பழமொழிக்கு ஏற்றவன். எங்கள் அப்பா வாத்தியார், நான் மக்கு, சரியா? என்னுடைய படிப்பு முடிகிற வரைக்கும் நான் ஃபெயில் ஆனது ஒரே ஒரு சப்ஜெக்ட், கணக்கில் மாத்திரம்தான். கணக்கில் மாத்திரமே நான் ஃபெயில் ஆகியிருக்கேன், சரியா? இந்த கணக்கில் மக்கையே ஆண்டவர் புத்திசாலியாக மாத்துறாருன்னா உங்களை மாற்ற மாட்டாரா என்ன? யாராவது ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? எதுக்கு இருக்க மயிலே இடம் போடனா போடாது போல.
கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நாட்கள் வரும், ஒன்று நான் உன்னை பெருக பண்ணுவேன், இரண்டாவது நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன் சொல்றார் பாருங்களேன். அதே எரேமியா 31 அதிகாரம் 38 வாசிங்க. மறுபடியும் இதோ நாட்கள் வரும். God is repeating. கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அடுத்தது, இதோ நாட்கள் வரும், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த நகரம் என்ன செய்யும்? பில்டு. இது கட்டப்படுகின்ற அனுபவம். ஆகவே இந்த காலைவேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்க உங்களுக்கு இந்த காலைவேளையில் என்னை கர்த்தர் என்னோடு பேசின வசனம் சகரியா 9:11-12. நான் உனக்கு செய்வது என்னவென்றால். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த போது கர்த்தரை ஞாபகப்படுத்தினது எரேமியா. சரியா? அப்படின்னா இந்த சகரியா எரேமியாவை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கே செய்கிற ஆண்டவர் யார்? உன்னுடையவர்கள் குழிகளிலே அகப்பட்டு கிடக்கிறாங்க, விடுவிக்க முடியாமல். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு உடன்படிக்கை ரத்தத்தினால விடுதலை ஆக்குவேன், நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த இன்று என்பதற்கு தான் எரேமியா 31, 27, 31, 38 3 வசனங்களை சுட்டி காட்டினேன். இதோ நாட்கள் வரும். நாட்கள் வராதுன்னு நினைக்காதீங்க. இனி என்னைக்கு வரப்போகுது? பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும்போது நாம் ஒரு முடிவுக்கு வந்துடும், இது கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்குமோ? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நாட்கள் வரும். இன்றைக்கு நாம் இருப்பது போல் இருக்க போறதில்லை. நாட்கள் வரும், நீங்கள் நானும் பெருகுவோம். ஆமென். நீங்கள் தான் கண்டிப்பாக பெருகுவோம். அடுத்தது, இதோ நாட்கள் வரும், கர்த்தர் உடன்படிக்கை செய்வார், உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். மூணாவதாக, நாம் கட்டப்படுவோம். அனாதையில் தொடங்கி இந்த நகரத்தின் கடைசி வரைக்கும் இந்த வேதம் கட்டப்படும் என்று வேதம் சொல்லுதில்ல. கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? சின்ன ஜெபம் பண்ணலாமா? இப்போ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க? ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி ஜெபம் பண்ணீங்கள? பண்ணீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லார் கையையும் பிடிக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள மாத்திரம் கையை பிடிச்சி நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹலோ, நான் சொன்னது புரியுதா? உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மாத்திரம் அப்படி செயின் மாதிரி பிடிக்க வேண்டாம், அது நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கைகளை பிடிங்க. ஒருவேளை அவங்க தேவை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அவங்க இன்னைக்கு எந்த நெருக்கத்தோடு வந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும்ல. அவங்க கைகளை பிடிங்க. ஆண்டவரே, இவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு கட்டி எழுப்பணும் ஆண்டவரே, இவங்களுக்கு இன்னைக்கு பெருக பண்ணணும் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் அவங்களோட உடன்படிக்கை செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் அவங்கள கட்டணும் தகப்பனே. கட்டணும் சொன்னால் கட்டி போடுறதில்ல, பில்ட், கட்டி எழுப்புகின்ற அனுபவம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணில் மூடுவோம். நீங்கள் இப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ, யார் கையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நோக்கி நாங்கள் வருகிறோம் தகப்பனே. பொய் சொல்லாத தெய்வனே, எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வனே, இந்த காலை வழியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், பால் தண்ணீர் இல்லாத குழிகளில் அகப்பட்ட உம்முடையவர்கள் நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. இந்த உடன்படிக்கை ரத்தத்தால் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. விடுதலையின் ஆண்டவர் தாமே விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிறாங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த ஒரு முகங்கள் கூட ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. அந்த முகங்கள் பிரகாசம் அடையுமே, இந்த காலவெளியில் பிரகாசம் அடையும்படியாய் உடைய மகத்துவம் இறங்கி வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் முகங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே உண்மை நிமிர்ந்து பார்க்கிற முகங்களாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் தகவலை பிரகாசம் அடையத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடுவீராக. நம்பிக்கையுடைய திரைகள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சிறைப்பட்டு போன அனுபவங்களுக்குள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு தகப்பனே. நீங்க இரட்டிப்பான நன்மையை கொடுக்கின்ற தேவன், நீங்க கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது இன்றைக்கே செய்ய போறீங்க, அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான வசனம். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் கவனமாக கேட்கலன்னா அப்படி கேப் வந்துடும், அது விட்டு போயிடும். அதனால் அப்படி என் கூடயே வாங்க. நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடுவேன். சரியா? யாராவது சிரிக்கிற மாதிரியாவது உட்காந்துருக்கிறேன். இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் 2 மணி நேரம் எங்கள் உயிரை எடுப்பீங்க. ஒன்று தெரியுங்களா, எனக்கு டாக்டர் சொல்லியிருக்கேன் 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதான் நான். ஆனால் உங்களை பார்த்தா அது 120 நிமிஷம் ஆகிடுது. நான் என்ன பண்ணட்டாது, நானும் குறைக்க முயற்சி செய்கிறேன். சரியா?
கடந்த சண்டே ஒரு சர்ச்சில் பேசும்போது நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தேன். பார்த்தா 1 hour 20 minutes ஆகிருக்கு. 2 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த பேசுகிற பாஸ்டர் சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட வந்து அன்னைக்கு 2 மணி நேரம் பேசினார். அவ்வளவுதான். நமக்கு சேம் கோல் அடிக்கிறாள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கூட உட்காந்து நமக்கே கோல் அடிச்சிருவாங்க ஆளுங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், சரியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் கலகம் எழுப்புகிறவனாயும் பரிசுத்த பவுலை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. பரிசுத்த பவுலை குறித்து அவர் ஃபெலிக்ஸ் என்ற ஒரு அதிபதி முன்னாடி அவர் நிறுத்தப்படுகிறார். அவரை நியாயம் விசாரிப்பதற்கு ஃபெலிக்ஸ் என்ற 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களா கொஞ்சம். 5 நாளைக்கு பின்பு பிராது பண்ணினார்கள். கவனிங்க, பரிசுத்த பவுலை ஃபெலிக்ஸ் என்ற ஒரு அதிபதி, அவன் முன்னாடி பிரதான ஆசாரியர்கள், அவனோடு சில மூப்பர்கள், இன்னும் சொல்ல போனால் தெர்த்துல்லுன்னு ஒருத்தனை போட்டிருப்பாருங்களேன். அங்கே யாரை கூட்டிகிட்டு இருந்தாங்களா? தெர்த்துல்லு என்னும் நியாய சாதுரியவான். அதாவது தெர்த்துல்லியும் இந்த பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலருக்கு வாயில் பேர் நுழையாது, அது ஒன்று இருக்குது. இந்த பைபிள் பேர் நுழையாததே பெரிய பிரச்சனை தான். ஒரு முறை எஸ்வி கேம்பில் ஒரு ரெட்ரீட் நடந்தது. அதில் அங்கே ஒரு பரீட்சை நடத்துனாங்க. என்ன பரீட்சைன்னா, சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே வந்து வசனம் வாசித்தாங்க. 5 நிமிஷம் பைபிள் எவ்வளோ அதிகமாக வசனம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். ஆனால் தப்பு இல்லாமல் வாசிக்கணும். அப்படி தலையாட்டெலாம் முடிஞ்சு போச்சு. பார்த்தா ஒருத்தர் கூட வாசிக்கலை. ஒரு ஆவிக்குரிய சபை, பெரிய ஆவிக்குரிய சபை, எல்லா பிள்ளைகளும் பைபிள் வாசித்தாங்க. எல்லாம் கடகடன்னு வாசிக்கும் போது அப்படின்னாங்க, உட்கார் பாஸ்டமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, எல்லாத்தையும் உட்காந்து ஒருத்தர் கூட தப்பு இல்லாமல் வாசிக்கிறேன். பைபிள் கொஞ்சம் வாசிக்கிறது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே நிற்கிறாரு இவரும் படித்தா தப்பாக தான் படிப்பார். ஆனால் கவனித்து படிக்கணும். பைபிளை கொஞ்சம் கவனித்து படிச்சிங்கன்னா, அங்கே தெர்த்துல்லுன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா? இந்த தெர்த்துல்லு என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் ட்ரிபிள் ஹார்டன்ட், மும்முறை கடினப்பட்டவன் என்ற அர்த்தம். தெர்த்துல்லு என்ற அந்த பேருக்கு அப்போஸ்தலர் 24:1 தெர்த்துல்லு என்றால் ட்ரிபிள் ஹார்டன்ட், ஒரு முறை கடினமானவனே கஷ்டம். இப்போ யாரா 3 முறை கடினமானவன். அடுத்தது வேறு சொல்லுது. அந்த 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நியாய சாதுரியவான் போட்டிருப்பாருங்களேன். நியாய சாஸ்திரி நமக்கு தெரியும். நியாய சாதுரியம் என்றால் ஆங்கிலத்தில் ஃபோரன்சிக்னு சொல்லுவாங்க. ஃபோரன்சிக் என்றால் தடயியல். அப்படி தடமே இல்லாத இடத்துல கூட ஏதாவது ஒன்று எடுத்துருவான் தடயத்தை. அதான் இவனுக்கு பேர் என்ன? ஃபாரன்சிக் அட்வொகேட் ஆகினேன். அந்த சாதுரிய ஞானவான் போட்டிருக்கு தெரியுங்களா? அது நியாய சாதுரியவான் போட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஃபாரன்சிக் அட்வொகேட்டா. அதாவது ஒன்றுமே தடை இல்லைன்னா கூட ஒரு குற்றம் அப்படி கண்டுபிடிச்சிருவானா. இங்கே பார்த்துருப்பீங்களா? ஒரு கொலை நடக்கும், யாருமே கிடைக்க மாட்டாங்க, ஒரு தலைமுடியை வச்சு கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? அதான் ஃபாரன்சிக். தடைய இயல் தமிழில் ஃபாரன்சிக் அட்வொகேட்டா இவர். அதாவது பரிசுத்த பவுலுக்கு விரோதமாக அவனை கொடுத்து சாட்சி சொல்வதற்கு, அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு தேறின, ஒன்றுமே குற்றம் இல்லைன்னா கூட குற்றம் கண்டுபிடிக்க திறமை உள்ள ஒரு அந்த நியாய சாதுரியமான கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிரதான ஆசாரியன் இருக்கிறான், கூட மூப்பர்கள் இருக்காங்க. அதுவும் அல்லாமல் இது தெர்த்துல்லுவையும் கூட்டு வந்திருக்காங்க. அவன் அவ்வளவு ஈஸியான ஆள் இல்லை. இந்த காலங்களில் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு எதிராக குற்றம் சாட்டுவதற்கு, நம்ம சாட்சியை கெடுப்பதற்கு பிசாசு சாதாரண ஆளை கொண்டு வரமாட்டான். பலம் வாய்ந்த, ரொம்ப ஞானம் உள்ள, சாதுரியம் உள்ள, அவன் நியாய சாஸ்திரி, அதே நேரத்தில் அவன் சாதுரியவான் என்று வேறு சொல்லுது. அப்படின்னா நீங்களும் நானும் எதற்காக இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு சாட்சியா நிற்பதற்கு. ஆமேன், ஆமேன். ஒரு விசுவாசி என்றால் முதல்ல யார் தெரியுங்களா? தே ஆர் விட்னஸ். அவர்கள் சாட்சி.
1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி அப்படின்னா ஒருவன் சாட்சி சொல்ல வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும்? யாரை குறித்து சொல்லணும்னு சொன்னா ஃப்ரம் த பிகினிங், ஆதி முதல் இருந்தது. அடுத்தது கேட்டது, கண்டது, நோக்கி பார்த்தது. கவனிச்சிங்களா? பரிசுத்த யோவான் ஒரு சாட்சினா அவருக்கு கொண்டு 5 தன்மைகளை சொல்றார் பாருங்களேன். எதை குறித்து சாட்சி சொல்லணும்? ஆதி முதல் இருந்தது, இது ஏற்கனவே இருப்பது, ஒன்று புதுசா உருவாக்கப்படல. இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலிருந்தே இருக்கிறவர். 2வது நாங்கள் கேட்டது, 3வது நாங்கள் கண்டது, 4வது நாங்கள் நோக்கி பார்த்தது, 5வது தொட்டு பார்த்தது. ஒருவன் சாட்சி சொல்லணும்னு சொன்னா இந்த 5 அனுபவங்களும் அவசியம். முதல்ல என்ன தெரியணும்? எனக்கு தெரியணும் நான் எதை பற்றி சாட்சி சொல்லுகிறேனோ அது இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை, அது ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலிருந்தே இருப்பது. 2வது வேலை சொல்லுது, நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேனே, நான் நோக்கி பார்த்துருக்கிறேனே, அதை விட எல்லாவற்றோட முக்கியம் நான் தொட்டு பார்த்துருக்கிறேன். நீங்கள் நானும் இன்றைக்கு எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அனுபவமே சாட்சி தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு கத்தோலிக்க குடும்பம் பிறந்து கடவுளில்லை என்று வாழ்ந்தவன். ஆனால் என்ன கத்த தொட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் எனக்கு நண்பர்களோ, யாரெல்லாம் எனக்கு உறவினர்களோ எல்லாத்தையுமே சொன்னேன், இயேசுதான் கடவுள். அப்போ பரிசுத்தர்களை புனிதர்களை வணங்கக்கூடாது, மாதா வணங்கக்கூடாது, இயேசுதான். ஓடி விட்டு சொன்னேன்ல. நீங்களும் சொன்னீங்கள? சொல்லவே இல்லையோ? உங்களை நம்பி சொல்லிட்டேன் பாருங்களேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டேன் பாருங்களேன். ஒருவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டால் அவனால சும்மா இருக்க முடியாது. அவங்க சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்க சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா நான் முதல்ல யாரை நான் ஏற்றுக்கொண்டு ஆதி முதல் இருக்கிறவர். 2வது நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேனே, பார்த்தது கண்டது மாத்திரமில்ல, நோக்கி பார்த்தது, நோக்கத்தோடு பார்ப்பது. அடுத்தது நான் அவரை தொட்டு பார்த்துருக்கிறேனே. நான் எப்படியா நான் சொல்லாமல் இருக்க முடியும்? பரிசுத்த பேதுருவையும் பரிசுத்த யோவானையும் மிரட்டுறாங்க. இனிமேல் அவனை பற்றி சொன்னா கொன்னுடுவேன். அவன் சொல்றான், டேய் நான் கண்டதையும் கேட்டதையும் எப்படியா சொல்லாமல் இருப்பேன்? கண்டதையும் கேட்டதையும் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? அப்படின்னா நீங்கள் நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? நீங்கள் நானும் ஏன் கர்த்தருடைய சரீரமாக சபைக்குள் வைக்கப்பட்டோம் என்றால் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு சாட்சியும் இல்லை, காட்சியும் இல்லை. காட்சியும் வேண்டும், சாட்சியும் வேண்டும். ஆனால் இன்னைக்கு அந்த சாட்சி இல்லைல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ராமே சொல்லணுமே. எப்படி சொல்றாங்க பாருங்களேன். இந்த இயேசுவை தேவன், நீங்க கொன்னீங்க அவரை, நீங்க அவரை பாதகன் என்று கொண்டீர்கள். ஆனா இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சியம் சொல்றாங்களே. அப்போஸ்தலர் 3:15 வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீங்கப்பா, ஒரு பாதகனுக்கு பதிலாக ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்தீங்க, தேவன் உயிர் எழுப்பினார், நாங்க அதுக்கு சாட்சின்னு சொல்றாங்களே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. கவனிச்சிங்களா? வரிசையா சாட்சி கொடுப்பதை பற்றி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 5 முறை வாசிக்கிறோம் அந்த சாட்சி கொடுக்கின்ற அனுபவத்தை. அப்படின்னு இங்க சொல்றாங்க. மிக அருமையா சொல்ற, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்ததாம். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, உங்க மேல என் மேல கர்த்தருடைய பூரண கிருபை இருக்க வேண்டுமானால் எதை பற்றி சாட்சி சொல்லணும்? அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து. அவருடைய நம்ம என்னைக்கு பேசுவோம்? ஈஸ்டர் அன்னைக்கு பேசுவோம். அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரும். கர்த்தர் வருகை தாமதித்தா நானும் உயிரோடு இருந்தா அன்னைக்கு நான் இருப்பேங்க. சரியா? ஏன்னா கடைசி சண்டே அது. சரியா? அன்னைக்கு நானும் உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடுவோம்ல.
அதுக்கப்புறம் அடுத்த ஈஸ்டர் தானே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம். ஆதி திருச்சபை அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசினது. திரும்ப வாசிக்கிறவே 4:33. சும்மா அற்ப சொற்பமான சாட்சியில மிகுந்த பலத்தோடு சாட்சி சொன்னார்கள். பூரண கிருபை தேவனுடைய விருப்பம். நீங்கள் எல்லாரும் அரைகுறையான கிருபையோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, பூரண கிருபை. அது ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ். அது எப்போ வரும் தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த சாட்சி தான். அப்போஸ்தலர் 1:8 நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய். அப்படின்னா பரிசுத்தாவி கொடுத்தப்பட்ட நோக்கமே சாட்சியாக இருப்பது தானே. அந்நிய பாஷை பேசுறதுக்கா, கையை தட்டி ஊடுறதுக்கா, மரங்கள் செயல்படுவதற்கா? இதெல்லாம் தேவை. நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறேன், இன்னைக்கு பேசுறேன். ஆனால் தேவன் கொடுத்த நோக்கம் வேற. இது ஒரு ஆரம்ப அனுபவம் தான். கடலில் குளிக்க போனால் கரையில் தானே அலை அடிக்கும். அலையை தாண்டி போனால் எலும்புமே தவிர அமைதியாக தான் இருக்கும் கடல். அதே போல் அபிஷேகம் பெறும்போது எல்லாருமே கையை தட்டுவோம், எல்லாருமே சத்தம் போடுவோம், எல்லாருமே எல்லாம் இது இயல்பு. ஆனால் நாளாக நாளாக என்ன நடந்ததுன்னா அது குறைந்து ஆவிக்குரிய அனுபவங்கள் வளரணும்ல. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஏசாயா 61:1. இல்லையா? நான் நினைக்க ஆவியான உறங்கிட்டார் மாதிரி தெரியுது அந்த வசனத்தை படிக்கும்போது. கர்த்தருடைய ஆவியான திடீர்னு ஆவியான இவ்வளவு ஸ்லோவாக பேசுகிறாரு அப்படின்னு பயந்தே போயிட்டேன் நான். வாசிமா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்கு தெரியுங்களா? எனக்கு தெரியுங்களா? சொல்லுங்களேன், வாயினால சொல்லியிருக்கீங்களா? அபிஷேகம் பெற்ற எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றோம் அடுத்தவங்களுக்கு? The first and foremost reason for anointing is to gospel, to evangelize. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான் அபிஷேகம். ஆவிக்குரிய உலக சபைகளில் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா நபது உடனே கிவின்னு வந்திருப்பது. ஆவி கையை தட்டுறாங்க, பண்றாங்க, ஆஹாஹா ஓஹோ, ஒரே ஆரவாரம் தான். அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நாம் வசனத்துக்கு நேராக திரும்புவோம். அப்போஸ்தலர் 24:5 எல்லா வாயும் இப்படி திறக்குது, இந்த நீர் யானை வாய் திறக்கிற மாதிரி. இந்த சர்க்கஸில் ரிங் மாஸ்டர் தலையே உள்ள போயிடும், ஆளே உள்ள போயிடுவான். ஹலோ, ஆராதிக்கும் போது வருகின்ற ஆவியானவர் வசனம் கேட்கும் போது எங்க போயிடுறாரு? அது எப்படி தூக்கம் வருது? உங்களை சொல்ல, நீங்க தங்கம் நிறைய இடத்துல தூங்குறாங்க ஆளுக்கு. எனக்கு பார்க்கும்போது எதற்கு இவங்க பெற்றாங்க அபிஷேகம்? கையை தட்டுறதுக்கு, கூப்பாடு போடுறதுக்கா? அது ஆரம்ப அனுபவம், சைல்டிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் மகனா மாறணுமே. வாசிக்கல, ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே. எதுக்கு ஆவி கொடுக்கப்படுது? அப்பா பிதாவே கூப்பிடணும்ல. 14 வசனம் வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆவி கொடுக்கப்பட்டது நடத்தப்படுவதற்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே பேசுறாங்க, நான் போட்டிருக்கு பைபிள்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன், சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா அபிஷேகம் பெற்றது ஆவியினால் நடத்தப்படுவதற்கு. ஏசாயா 61:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு. நம்ம சுற்றி சிறுமைப்பட்டவங்க இல்லையா? ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. மேலும் அப்படின்னா அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அபிஷேகம் என்பது love of God is poured into our hearts. அபிஷேகம் என்பது தேவனுடைய அன்பு நம்ம உள்ளங்களில் ஊற்றப்படுகிற அனுபவம். அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? நம்ம வெட்கப்படுத்த விடாது, வெட்கப்பட விடாது. வெட்கப்படுத்த விடாது என்றால் நம்முடைய எந்த செயலும் கர்த்தரை வெட்கப்படுத்தாது. இரண்டாவதாக நாமும் எந்த இடத்துல வெட்கப்பட மாட்டோம். அதுக்கு தான் அபிஷேகம்.
வாசிங்களேன், ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே, கவனிச்சிங்களா, கர்த்தர் வெட்கப்படுத்தப்படுகிறார். பரிசுத்தாவை பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவன் புறஜாதிகளுக்குள்ளே, வேதம் சொல்லுகிறது புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் உங்களால தூஷிக்கப்படுகிறதே. அதனால நாம் தேவனை வெட்கப்படுத்துகிறோம் நம்முடைய கிரியைகள்னால. அப்படின்னா அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, இரண்டாவதாக வெட்கப்படாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா எந்த இடத்துல யாருக்கு முன்னாடியும் தலை குனிந்து நிற்க கூடாது. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். அவன் ஒருபோதும் அவன் தலை குனிஞ்சு நிற்க கூடாது, அவனும் நிற்க கூடாது, தேவனையும் தலை குனிஞ்சு நிற்க வைக்க கூடாது. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன், யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம். அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை இன்னைக்கு நாம் மறந்துவிட்டு எங்கேயோ போகிறோம். 22, 23 வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி, உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிற அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியை ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் எதுக்கு ஐயா? அம்மா எதுக்குமா அபிஷேகம்? எதுக்குமா? இயேசு சொன்னார, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுதா? மன்னிச்சோன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். மறக்க முடியல, மன்னிக்கிறோம், மறக்க முடியலையே. அப்படின்னா நாம் பெற்ற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? சுவிசேஷம் அறிவிப்பதில்லை, அங்கங்கே வெட்கப்படுகிறோம், கர்த்தரையே வெட்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம் நம்முடைய செயல்களால. மூன்றாவது, இன்னும் மன்னிக்க முடியல. அந்நிய பாஷை பேச சபைகள்ல எவ்வளவு ஆரவாரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை, நல்லது. ஆனா மன்னிக்க முடியுதா பாருங்களேன். ஒரு சிலரை மன்னிக்கிறோம், எல்லாரையும் அல்ல. ஒரு சிலரை மன்னிக்கிறோம், அதனால மறக்க முடியல. அவங்கள பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது இல்ல. அப்படின்னா நீங்கள் நானும் பெற்ற அபிஷேகம் என்னன்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும்ல. நாலாவதாக அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலவீனம் அடைந்து அல்ல, என்ன செய்கிறோம்? பலன் அடைந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறந்துருக்க மாட்டீங்க. அதான் அப்போஸ்தலர் 1:8 2 வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டும். ஒன்று, அது மூல மொழியில் அப்படி இருக்குது, தமிழில் பொதுவாக மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து இருக்குது. நாங்கள் இருப்பது டூனமிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. டூனமிஸ் என்றால் பவர் ஆஃப் காட். அடுத்தது எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமியின் கடைசி விருந்தம் எனக்கு மாட்டுஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. மாட்டுஸ் என்றால் இரத்த சாட்சின்னு அர்த்தம். அப்படின்னா பரிசுத்தா வரும்போது 2 நடக்கும். ஒன்று, தேவனுடைய பலத்தை அடைகிறோம். எதுக்குன்னு சொன்னா நாம் அவருக்காக இரத்த சாட்சியாக வாழ வேண்டும். சாவது இரத்த சாட்சி. பரிசுத்தாவை கொடுக்கப்பட்டதுக்கு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கடந்து போவது ஒரு இரத்த சாட்சிகள் போன்ற ஒரு வாழ்க்கை தான். சரியா? அப்படின்னா நீங்கள் நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு எதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு. எதை பற்றிய சாட்சி? நீங்கள் கொண்டீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் நானும் சாட்சிகள். பரிசுத்த பவுலுக்கு இன்னைக்கு நம்ம சாட்சின்னு சொன்னா, இப்போ என்னை பற்றி சாட்சி சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நல்ல மனுஷையா, ரொம்ப பாவையா, அப்பாவி மனுஷையா, இப்படிலாம் சொல்லுவாங்க. தெரியுங்களா? வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் கதை. சரியா? வெளியே பார்த்தீங்கன்னா ஐயோ சபைக்கு வந்தாருன்னா அந்த மனுஷன் அப்படியே அலையிலையா சோத்திரன்னா கை கீழேயே இறங்காது. பிரதர், மோசைக்கு கூட ஒரு ஆரோனும் ஊரை வேணும் கையை தூக்கிறதுக்கு. இவனுக்கு ஊரு வேண்டாம், நாறு வேண்டாம், இவனே கையை தூக்கிப்பான். ஆஹா, என்ன மாதிரி சாட்சிங்க சபையில. வெளியே போனா ஐயோ அவர் பார்த்தா உடனே கிறிஸ்தவ மாதிரியே தெரியல. ஆஹா, ஒரு ஆவிக்குரிய மாதிரி தெரியாதுங்க. ஏன்னா சதுர வெட்டை அடிச்சிருக்காருல, இங்கெல்லாம் அடிச்சுட்டு இப்போ இங்க தூக்கிட்டானுங்க ஆளுங்க. ஆனா பழைய சதுர வெட்டை எல்லா இடத்துலையுமே மொட்டை இருக்கும். சரியா? அதை பார்த்த உடனே ஒரு பெண்டிகாஸ்ட் லுக் இருக்கு ஆளுக்கு. சட்டை எப்படி இருக்கணும்? பெரிய ஜிப்பா, வெள்ளை ஜிப்பா, அது ஒரு தலையணை உரையத்துக்கு மாட்டிக்கணும். அப்படியே பட் அப்படி
எப்படி இருக்கார் பாரியா, பார்த்த உடனே தெரியுதுல்ல, அக்மார்க்கு விசுவாசியாகுது. நல்லா தான் இருக்குது. சரியா, தலையில எண்ணெயே தேய்க்க மாட்டாரியா, அப்படி போட்டிருக்கியா. ஆனா வசனம் சொல்லுது உன் தலையில எண்ணெய் குறையாம இருப்பதாக, ஆகவே செக்குக்குள்ள தலையை கொண்டு போட்டு வானா இருக்குது. தலையில எண்ணெய் போட மாட்டான், அது அவருக்கு பொருத்தனையா. காலில் செருப்பு போடாமலே நடப்பாரியா. எல்லாம் சரிதான்யா, எல்லாம் தேவை, சரிதான், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா உலகத்து மனுஷன் நம்மளை பற்றி என்ன சொல்றான்னு தெரியணும்ல, உலகத்து மனிதன் நம்ம பற்றி என்ன சொல்றான்னு தெரியணும்ல. வாசிக்கல 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. கைத்தட்டுக்கலாம் கொஞ்சம், எவ்வளவு அழகா வாசிக்கிறேன் பாருங்க. குட் குட் குட்யா குட்யா. பரிசுத்த பேதுரு எங்க சொல்லுகிறார், முன்னாடி நம்ம பொல்லாதவனோடு ஆக்கிரமக்காரனோடு தவறு செய்தோம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். வந்த பிறகு அந்த பழைய ஆசாமி இருக்கான் தெரியுங்களா, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் ரொம்ப யோகியர் ஆயிட்டாரா, தெரியாதா, எங்க கூட இருந்தோம் தாயா, எங்க கூட டாஸ்மாகில் உருண்ட ஆள் தாயா, இவனை பற்றி எங்களுக்கு தெரியாது, சும்மா வேஷம் போடுறாயா. அதுதான் பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம், முற்காலத்தை அப்படி இருந்தோம், உலக வழக்கத்தின்படி நடந்தோம், அக்கிரமம் பண்ணோம், அநியாயம் செய்தோம். ஆனா இன்னைக்கு அவங்களை விட்டு நாம் பிரிந்து வந்துட்டோம் தெரியுங்களா. இப்போ அவன் நம்ம பற்றி என்ன சொல்லணும், நல்லதா சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இந்த பிசாசோட ஒரு வேலை என்ன தெரியுங்களா, ரட்சிக்கப்படாத வரைக்கும் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவான். ஒரு சுவிசேஷம் கொடுத்து வரான்னு வச்சுங்களேன், இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் மனசுக்குள்ள தோணும், ஐயோ நான் தப்பு பண்ற போல இருந்த, நான் பாவி போல்படி என்ன வருது தெரியுங்களா. அப்போ பிசாசு சொல்லுவான், நீ ரொம்ப நல்லவையா, சும்மா இவனுக்கு வேற வேலை கிடையாது, ஓ பாவியேன்னு சொல்லி சும்மா ஒரு பெரிய யோகியரா. என்ன பண்ணுவான்னா உள்ளத்துக்குள்ள அவனை ரட்சிக்கப்பட விட மாட்டான். என்ன சொல்லிட்டு இருப்பான், நீ ரொம்ப டூ குட். ஆனா அதையும் தாண்டி அவன் ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுங்களேன், பிதா சொல்றான், என்ன ரொம்ப யோக்கியம் ஆயிட்டியா, யுவர் டூ பேட். அவ்வளவுதான். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி குட்னு சொன்னவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு பேட்னு சொன்னா நம்ம உண்மையில ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதைத்தான் பரிசுத்த பேதுரு 1 பேதுரு 4 வசனத்தை வாசிக்கிறோம். மிக தெளிவாக வேணும்னு சொல்லுது, முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம், இப்போ நம்ம அவங்களோட இந்த பாவத்தில் ஈடுபடாததுனால இப்போ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம தூஷிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் நம்ம முதல்ல வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்த பவுலை பற்றி 3 சாட்சி சொல்றாங்க. யாரு? தெர்த்துல்லு. யார்? மும்முறை கடினப்பட்ட ஒருவன் சாட்சி சொல்றான். முதலாவது என்ன சொல்றான், இவன் கொள்ளை நோய். இரண்டாவது யாரு? கலகக்காரன். மூன்றாவது யாரு? முதலாளி. 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு உங்களை பற்றி என்ன பற்றி இன்றைக்கு சமுதாயம் என்ன சாட்சி சொல்லுகிறத கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா சாட்சி என்பது உயிரற்றவைகளுக்கு தான் பெரும்பாலும் சாட்சியின் பேர் இருக்கும். பழைய பாட்டில் உதாரணமாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூண் நாட்டப்பட்டிருக்கும், ஒரு கல் குவியல் போட்டிருக்கும். ஆதியாகமம் 31:52ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அது லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில ஒரு கல் தூணை நடத்துறாங்க, ஒரு கல் குவியலை போடுறாங்க. இதுதான் சாட்சி உனக்கு எனக்கும். உபாகமம் 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. எது சாட்சியா? நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிவிட்டு அந்த வார்த்தைக்கு மாறாக நடக்கிறோம் தெரியுங்களா. அப்ப நம்ம வாயில் இருக்கிற பாட்டே நமக்கு விரோதமாக சாட்சி. 26ஆம் வசனம், உபாகமம் 31:26. எது சாட்சி? இதுதான் சாட்சி.
அப்படின்னா பழைய பாட்டில் ஒரு கல் தூண், ஒரு கல் குவியல், அடுத்தது ஒரு பாட்டு, எழுதப்பட்ட வேதம், இன்னும் சொல்ல போனால் ஏசாயா புஸ்தகம் பண்ணிக்கொண்டான். யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 22:34. ஒரு பீடம் கட்டப்படுகிறது, ஒரு ஆல்டர் கட்டப்படுகிறது. அந்த ஆல்டர் தான் சாட்சி. பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா சாட்சி என்பது உயிரற்றவைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர். ஒரு கல் குவியல், ஒரு கல் தூண், ஒரு பாட்டு, எழுதப்பட்ட வசனம், அதுக்கப்புறம் ஒரு பீடம், ஒரு ஆல்டர். ஆனால் ஏசாயாவுக்கு வரும்போது கர்த்தர் அந்த சாட்சியை கொஞ்சம் மாற்றுகிறார். ஏசாயா 43:10 வாசிங்க. ஏசாயா 43. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும். நீங்கள் என்பது இஸ்ரவேலை குறிக்கின்ற வார்த்தை. நீங்கள் என்பது இஸ்ரவேலை குறிக்கின்ற வார்த்தை. தாசன் என்பது மேசியாவை குறிக்கின்ற வார்த்தை. அப்படின்னா பழைய பாட்டில் ஜட பொருள்கள், உணர்வற்ற பொருள்கள் இருந்து வந்து அப்புறம் பாட்டு வசனம் கொஞ்சம் உயிர் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு வருகிறது? ஒரு ஜனத்துக்கு வருகிறது. இஸ்ரவேல் தான் சாட்சி. நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். தாசனர் மேசியாவை குறிக்கின்ற வார்த்தை. அப்படின்னா இஸ்ரவேல் சாட்சி, அடுத்தது மேசியா சாட்சி. ஆனால் இதில் நமக்கு தெரியும் இஸ்ரவேல் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கவில்லை. இஸ்ரவேல் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கவில்லை. இந்த மேசியா தான் நமக்கு இயேசுவாக கொடுக்கப்பட்டார். இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இதுக்கு யார் சாட்சி? சபை தான் சாட்சி. நான் தான் சாட்சி, நாம் தான் சாட்சி. இந்த சாட்சியை நாம் இன்னைக்கு நம்ம பற்றி நிறைய சாட்சி சொல்றோம்ல. நான் வந்தனா, போனேனா, இருந்தனா, உளுந்தனா, கையை உடைச்சனா, இதே சாட்சி இல்லை. சரியா? இதுதானே சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். நம்மை குறித்து நாமே சொல்லுவது சாட்சி இல்லை. ஆமேன், ஆமேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 5:31. சொல்றவர் இயேசுநாதர். இயேசுப்பா சொல்றாங்க, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா. யோவான் 5:31. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அந்த சாட்சி எப்படி இருக்காதா? அவர் இயேசுநாதர் பொய் சொல்றவரா? வெளிப்படுத்த விசேஷம் 1:5 வாசிக்கிறோம், உண்மை உள்ள சாட்சின்னு இயேசுக்கு பெயர். உண்மை உள்ள சாட்சி மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவர் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா அந்த உண்மை உள்ள சாட்சியே தன்னை பற்றி சொல்லுகிறார். என்னை பற்றி நானே சொன்னா அது சரியா இருக்காது. அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னு யார் சொல்லணும்? மற்றவங்கள சொல்லணும். என்னை குறித்து நானே இல்லை, மற்றவங்க தானே சொல்லணும். யோபுவை பார்த்தீங்கன்னா முதல்ல கர்த்தர் சொல்லுவார், இவன் உத்தமன். அடுத்தது பிசாசு சொல்லுவான், யோபு விருதாவாக உண்மையா இருக்கிறான். அடுத்தது அவனுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, உடைய உத்தமம் உறுதியாக இருக்க வேண்டியதல்லவா. அப்படி மனைவி சொல்லுவாங்க, நீ ஏன் என்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? தேவனை தூஷித்த ஜீவனை பாருங்க. அவர் தன்னை குறித்து சொல்லலை, மற்றவங்களாம் சொல்றாங்க பாருங்களா அவரை பற்றி. தேவன் சொல்றாரு, பிசாசு சொல்றான், நண்பர்கள் சொல்றான், மனைவி சொல்றாங்க. எனக்கு தெரிந்து உள்ளதில் பெரிய சாட்சி எதுனா அவன் மனைவி சொன்ன சாட்சி தான். மற்றவங்க எல்லாம் சொல்லலாம், கர்த்தர் கூட ஏமாத்தலாம், மனைவியை ஏமாற்றவே முடியாது. அவ்வளவு தங்கம், அவ்வளோ. அந்த ஃபாரன்சிக் அட்வொகேட் சொன்னேன், இப்போ தெத்துள்ளு வீட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஆணாக இருப்பாங்க, சில வீட்டில் பெண்ணாக இருப்பாங்க. தடையியல் நிபுணர்கள் தான் ஒருத்தரும். நான் பார்த்தபோது இது இப்படி இல்லையே, இது ஏன் இப்படி இருக்குது? ஆஹா, நீ யாரா? நீ தெத்துள்ளு விடானே, எப்படிப்பட்டவன்? ஒரு சின்ன அந்த இங்கேருந்து இப்படி அசைஞ்சா போடும், இது இங்கேருந்து இங்கேயே இப்படி வந்தது. நம்மகிட்ட கில்லாடிலாம் இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, எல்லாரும் சாட்சி சொல்லலாம். ஆனால் நாம் வாழுகிற சமுதாயம் நம்ம பற்றி என்ன சொல்லும்? நாம் வாழுகின்ற சமுதாயம் இன்னைக்கு நம்ம பற்றி என்ன சாட்சி சொல்லும்? பவுலை பற்றி சொல்றான், ஒரு தெத்துள்ளு. இவன் யாரு? ஒரு கொள்ளை நோய். இவன் யாரு? ஒரு கலகக்காரன். முன்னவன் யாரு? இவன் நசரேய மார்க்க பேதத்துக்கு முதலாளின்றான். பாருங்களேன், இந்த மூன்றும் நெகட்டிவ். ஆக்சுவலா இந்த மூணு எப்படி இருக்குது? எதிர்மறையான சாட்சி. ஆனால் இது பரிசுத்த பவுலுக்கு ஒரு கிரீடம். இந்த சாட்சி இட்ஸ் அ கிரவுன். ஏன்னா இந்த கொள்ளை நோய்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா, அதை மாற்ற நான் சுட்டி காட்டுகிறேன். அதாவது பவுலுக்கு முதல் சாட்சி என்ன சாட்சி? கொள்ளை நோய். பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 47 முறை கொள்ளை நோய்ங்கிற வார்த்தை இருக்கும். புதிய ஏற்பாட்டில் 2 முறை தான் இருக்குது. மொத்தம் பைபிளில் 49 முறை கொள்ளை நோய் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. சரியா? நம்புங்க,
இருக்கு சரியா? அந்த கொள்ளை நோய் என்றால் இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். கொள்ளை நோய் என்பது கர்த்தருடைய ஒரு கருவி. எதுக்கு சொன்னா, டு பிரிங் பீப்புள் டு ஹிம். ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்யணும்னா கர்த்தர் கொள்ளை நோய் அனுப்புவார். இட்ஸ் அன் ஏஜென்ட், இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பவன் யார் தெரியுங்களா? அவர் ஒரு கொள்ளை நோய் தெரிய கொரோனா வந்தா என்ன பாடுபட்டோம். ஹலோ, காசை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், காசை வச்சுட்டு மஞ்சளை கரைச்சி இப்படி சுற்றி விடுறான். ஏன்னா நோட்டு மேலே ஊற்றுறது தானே, நோட்டு போயிடும்ல, ஏன்னா அந்த அளவுக்கு பயந்தோம்ல. அப்படி கணவன் மனைவி கூட கிட்ட வராத தள்ளிப்போ அப்படி சொல்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்தோம்ல. பெற்ற பிள்ளைகளை தூக்க முடியலல்ல. ஆமாம், எவனா தெரியாமல் தும்மல் போட்டான்னு வச்சுங்களேன், அவன் கொலபாதகனாகவே மாறிடுவான் பாருங்களேன். ஏன்னா அந்த கொள்ளை நோய் அவ்வளவு பயம் காட்டுச்சுல. நம்மளை பார்த்து இன்னைக்கு சமுதாயம் இப்படி பயப்படுதா? கொள்ளை நோய் என்றால் வேகமாக பரவக்கூடியது, மிக வேகமாக பரவுதானே. எவ்வளவு பெரிய பலவானையும் சந்தித்தது இல்லை. நமக்கு தெரியுமே, நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் எத்தனை பரிசுத்தவான்களை நம்ம இழந்திருக்கிறோம் இந்த கொள்ளை நோயினால. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் எப்படி பேர் வாங்கணுமா? இது ஒரு கொள்ளை நோய். கொள்ளை நோய் என்றால் தீவிரமா பரவக்கூடியவங்க. நான் சொன்னேன், 75 பேர் எகிப்துக்கு போனாங்க. 215 வருஷத்துல அநேக லட்சமா மாறிட்டாங்கல்ல. ஒரு கொள்ளை நோய் தானே, அவனே பரவுறாங்கல்ல. நாம் இன்னைக்கு பரவி இருக்கோமான்னு யோசித்து பாருங்க. என்னுடைய சாட்சி, நம்முடைய சாட்சி என்னவா இருக்கணும்? இந்த ஆளா, இது ஒரு கொள்ளை நோய்யா, இது இவன் பிடிச்சானா விடமாட்டாயா, இவன் பிடிச்சானா எப்படியாவது கொண்டு போய் அவங்க சபையில் கொண்டு போய் சேர்த்துருவாயா அப்படி சொல்லணும்ல. இப்போ பார்த்தானா அவன் ரொம்ப ஜென்டில்மேன்யா, உங்கள் கடவுள் உங்களுக்கு, எங்கள் கடவுள் எங்களுக்குன்னு ஜென்டிலாக போயிடுவாரியா. ஹலோ, முன்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா கையில் இவ்வளோ ட்ராக்ஸை தூக்கிப்பான், தெருவாக ஓடுவான், ரோடாக ஓடுவான். ஏன்டா ஓடுறேன்னு கேட்டால், நான் பெற்ற சந்தோஷம் எப்படியா சொல்லாமல் இருக்கும். ஒரு கொள்ளை நோயாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கொள்ளை நோய் அனுப்புகிறார் தாவீது நாட்கள்ல. ஏன்? 24ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய இராணுவத்தை எண்ணிக்கை எடுக்கிறான். இது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். 13ஆம் வசனம் வாசிங்க. என்ன கேட்கிறான்? கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி, அது தாவீதுடைய செயல் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. ஏன்னா சாத்தானால் ஏவப்பட்டு தாவீது இராணுவத்தை எண்ணிக்கை எடுக்கிறான். எப்படிப்பட்ட தாவீது? சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே அப்படி சொன்னவரை இப்போ இராணுவத்தை எண்ணிக்கைறாரு பாருங்களேன். அது வாலிபமாக இருக்கும்போது நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. இந்த வயசாக உடம்புல பலவீனம் வருது தெரியுங்களா? இந்த பலவீனம் வரும்போது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முன்னாடி செய்ய மாட்டாங்களோ அதனை இப்போ செய்வாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ரோட்டில் போகும்போது ஒரு ஆள் எப்படி ஒரு 65-70 வயசு இருக்கும், இந்த ஸ்டிக் ஐஸ் இல்லை, ஹலோ, அது 70 வயசு ஆசாமி போகிறாராம். இவர் பார்த்தாரா, என்னடா பெருசு 70 வயசுக்கு மேலே இருக்கும், இது ரோட்டில் ஐஸ் ஸ்டிக் சாப்பிட்டு போகுது. நான் சொன்னேன், சின்ன வயசில் அவர் யாரும் சாப்பிட விட்டுருக்க மாட்டாங்க, அதனால் அந்த ஆசை விட மாட்டேங்குது. சாகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு முறையாவது அந்த பால் ஐஸ் சாப்பிட்டே தீரணும்ல. நல்ல கவனிங்க. வாலிபனாக இருக்கும்போது தாவீது சொன்னார், சில ரதங்களை சில குதிரைகளை நாங்கள் கர்த்தரை. ஆனால் இப்போ வயசாகி தாவீது 70 வயசு வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ என்று இராணுவத்தை எண்ணிடு, குதிரை எவ்வளவு போர் வீரர் சொன்னார் இல்லையா, கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிச்சு. அப்போ கர்த்தர் சாய்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 வருஷம் 3 மாதம் எதிரிகளால் துரத்தப்படணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமா? தாவீது எல்லாம் செலக்ட் பண்ணுறாரு, கர்த்தர் கையில் ஒளிவேனாக. கொள்ளை நோயை செலக்ட் பண்ணாரு. என்னாச்சுது? காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள அவ்வளோதான் காலி. கொள்ளை நோய் எவ்வளவு தீவிரம் பாருங்களேன். அது காலையிலேருந்து மத்தியானத்துக்கு வாசிக்க தம்பி. 15 வாசிக்க. கவனிச்சிங்களா? ஒரு அரை நாள் டியூட்டியில எவ்வளவு பேர் செத்துருக்கான்? இதுதான் கொள்ளை நோய்.
கொள்ளை நோய் ஒரு அரை நாள் தான், காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் தான். பார்க்கிறான், சங்கார தூதன் எருசலேம் மேலே நிற்கிறான், தாவீதை பார்க்கிறான், கர்த்தருக்கு மன்றாடுகிறான், நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன செய்யும்? கொள்ளை நோய் எதுக்கு தெரியுங்களா? வழி தப்பி போகிற தாவீதை திருப்பி கர்த்தருக்கு கொண்டு வருவதற்கு. இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எகிப்திலே உண்டான, உங்களுக்கு தெரியும் 10 வாதைகள் உள்ள கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயை பற்றி கர்த்தர் சொல்கிறார், எகிப்துக்கு நான் அனுப்பின அந்த கொள்ளை நோய் உனக்கு அனுப்புவேன். அழித்து போடுவேன், அழித்து போட்டேன். அப்படின்னா கொள்ளை நோய் எதற்கு தெரியுங்களா? கர்த்தரிடத்தை திரும்புவதற்கு. வழி தப்பி போகிறவர்களை தெய்வத்தை திருப்புவதற்கு தான் கர்த்தர் எதை பயன்படுத்துகிறார்? அந்த கொள்ளை நோய். இட்ஸ் an instrument to bring back people. என்னாகும் 16ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் chapter 16 45 45 வாசிங்க. கர்த்தருக்கு கோபம் வருது. அந்த அபிராம், தத்தான், அது மோசே ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணவங்க, அவங்களுக்கு விரோதமாக கர்த்தருக்கு கோபம் வருகிறது. எப்படி சொல்ல? ஒரு நிமிஷம். எவ்வளோ நேரம்? 1 minute. 49ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷத்துல 14,700 பேர் செத்துக்காம பாருங்க. ஒரு நிமிடம். கர்த்தர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு. 45ஆம் வசனத்துல என்னாகும்? 16:45 1 minute. 49ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா செத்தவர்கள் 14,700 பேராம். யோசித்து பாருங்களேன், அந்த கொள்ளை நோயுடைய வேகத்தை பாருங்க. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கர்த்தரின் கிருபையை நடத்துகிறாரு. அவர் எனக்கு எபினேசராகவும் இருக்கிறார், இம்மானுவேலாக இருந்து நடத்துறாருல. அந்தந்த வேலைக்கு ஏற்ற சமய சகாயாக இருந்து நடத்தினாரு. நம்மை விட்டு விலகாமல் எப்போது கூட நடத்துகிறாரு. எத்தனை பேர் இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தருக்கு ஒரு நிமிஷத்துல 14,700 பேர் சாகுறான். ஒரு அரை நாளுக்குள்ள 70,000 பேர் சாகுறான். ஒரு ராத்திரிக்குள்ள பாத்தீங்கன்னா 1,85,000 பேர் சாகுறாங்க. கொள்ளை நோய் அந்த அளவுக்கு தீவிரமா பரவுதில்லை. பரிசுத்த பவுலுக்கு என்ன பேர் கொடுக்க? அவனுக்கு சாட்சி என்ன சாட்சி? உலகம் சொல்லுது இவன் யாரு? ஒரு கொள்ளை நோய். அப்படின்னா உங்களை பற்றி என்ன பற்றி சொல்லப்படுமா? இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்களை பற்றி என்ன பற்றி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இந்த கொள்ளை நோயை சொன்னேன்? கொள்ளை என்றால் கத்தம் என்ன? மனிதர்களை தெய்வனிடத்தில் கொண்டு வருவது. சரியா? பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. நான் யோவானில் இருந்து மாத்திரம் 4 கருத்துக்களை சொல்லுகிறேன். அப்படி யார் யாரே யோவான் செய்ததில் மாத்திரம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். முதலாவது அந்திரேயா இயேசுவால் சந்திக்கப்படுகிறார். சந்திக்கப்பட்டவுடன் என்ன பண்ணறா? முதலாவது எங்க ஆரம்பிக்குது வேலை? வீட்டில் ஆரம்பிக்குது. பாருங்களேன், குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணாரா? அவர் உடனே போய் தன் சகோதரன் சீமோனை கண்டு அப்படின்னா அவன் அப்பதான் சந்திக்கப்படுகிறான். சந்திக்கப்பட்ட மாத்திரத்தில் என்ன பண்றான் தெரியுங்களா? நேர போய் சீமோனை கூட்டு வந்துட்டான்ல. யாரையாவது இன்னைக்கு அண்ணன் தம்பியை கூட்டு வந்திருக்கோமா? நான் கொண்டு வரல. முன்னாடி நிற்க நான் ஒரு குற்றவாளி. அதில் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், அநேகருக்குள்ள வசனம் சொல்கிறேன், அநேக ஆயிரமான மக்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லப்போனால் அநேக ஊழியர்கள் எழும்ப கத்தை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் எனக்கு எப்போதும் ஒரு குறை இருக்குது. என்னுடைய வீட்டில் நான் அந்த வேலையை சரியாக செய்யலை. அந்த குறை எனக்குள்ளே இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு அடுத்த நாளிலிருந்து ஊழியம் செய்கிறேன். பைபிளே தெரியாது, இப்போவும் தெரியாது, அப்போவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ரட்சிக்கப்பட்ட சண்டே சாயங்காலம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். மண்டே அசோக் லீவு, டியூஸ்டே எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. அன்னைக்கு போய் 2 கேத்தலிக் பிரதர் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சு இயேசுதான் தேவன்,
விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. அப்பயே சொன்ன அவங்க என்ன அடிக்க வந்தாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிற ஊழியத்தை. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னுடைய அக்கா, இப்போ அவங்க இறந்துட்டாங்க, எங்கள் அக்கா கேட்டாங்க, டே பாஸ்டர் இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. இந்த மரியாதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டே பாஸ்டர் இங்கே வாடாவா. உடனே இருப்பேன், எனக்கு ரொம்ப பெரியவங்க எங்கள் அக்கா. எனக்கு உடனே இருப்பேன், என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா நீ எல்லாருக்கும் போய் ஏசுனா போயிட்டுலாம் சொல்கிறியாமே. ஆமாம் சொல்கிறேன். நீ வெளிப்படுத்த விசேஷம்லாம் எடுக்கையாமே. ஆமாம். டே எனக்கு நீ சொன்னியாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. சொல்லி சில நாட்கள் அவங்க மறிச்சும் போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. கேட்டு கூட நம்ம சரியா சொல்லாமல் போயிட்டோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்தை எத்தனை பேரை நம்ம இழக்கிறோம். இன்னைக்கு ஏசு இல்லாமல் தானே போகிறாங்க, நித்தியத்துக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் ஒரு கொள்ளை நோய் தானா? முதல்ல கொள்ளை நோய்னா பிரிங்கிங் பீப்புள் டு காட். கொள்ளை நோய்க்கு நோக்கமே என்ன? மனிதர்களை கத்திட்டு திரும்ப பண்ணுவது தானே. இங்க அந்திரேயா சந்திக்கப்பட்ட மாத்திரத்தில் சீமோனை கூட்டு வந்துட்டார்ல. இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12 20 முதல் 22 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு யாரை கத்திரத்தை கொண்டு வரணும்னு சொன்னா, those who are seeking God. கர்த்தர் யாரு, தேவன் யாரு, எப்படிப்பட்டவர், அப்படி தன்மை என்னன்னு தெரியாமலே ஜனங்கள் என்ன பண்றாங்க? தேவனை தேடிக்கொண்டே இருக்காங்க. தேவனை தேடுகிறார்கள், ஆனா தேவன் யாருன்னு தெரியாமலே தேடுறாங்க. தேவன் என்று ஒருவர் உண்டாண்டால் என்னை சந்திக்கட்டும் அப்படி தேவம் என்றால் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு முதல்ல யோவான் நற்செய்தியில யாரை கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? those who are seeking. யார் தேவனை தேடுகிறார்களோ அவங்கள பிடிச்சிட்டு வந்துட்டாங்கல்ல. அந்திரேயா முதல்ல பிடிச்சிட்டு வந்தாரு. அப்புறம் பிலிப்பிட்ட வந்தா, பிலிப்பினா அவங்க ஊர்க்காரர், கிரேக்க நாட்டிலேருந்து வராங்க. அவர்கள் கிரேக்க நாட்டை சார்ந்தது. பிலிப்பிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்கணும்யா. ஒன்று அப்படியா, வா, அங்கே அந்திரேயான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கூப்பிட்டு போனால் அவன் இயேசுவை கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போயிட்டான் பாருங்களேன். அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு கொள்ளை நோயாக இருந்து யாரை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால், யார் யாரெல்லாம் கர்த்தர் தேடிட்டு இருக்காங்க, தேவன் யாரும் தெரியாம தேடுறாங்க, ஒரு இருட்டறையில தேடுவது போல தேடிட்டு இருக்காங்களே, வெளிச்சமாக இயேசுவை கொண்டு போக வேண்டாமா? 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யோவான் நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு பிலிப்பியை பார்த்து எனக்கு பின்னாடி வாப்பா அப்படின்னாரு. 46ஆம் வசனம். அந்த பிலிப்பி யாரை போய் பார்க்கிறாரு? அவர் நாத்தானை பார்க்கிறாரு. அந்த நாத்தான் வேலை பார்க்கிறார். பார்த்துன்னு சொல்றாரு, மேசியாவை கண்டோம். அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து நன்மை வருமாடா அப்படி சொல்லும் போனா, அதெல்லாம் தெரியாதுப்பா, வந்து பார்ப்பா அப்படின்னா. டாக்டர்ஸ் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்கள கத்துட்டு கொண்டு வரணும். ஒன்று, தேவனை தேடுகிறவர்கள் வழி தெரியாம தேடுறாங்க. 2வது, யார் எல்லாம் தேவன் இல்லை என்று சந்தேகப்படுறாங்களோ. இந்த பிலிப்பை யாரை கொண்டு வர்றாரு பாருங்களேன். இவன் நாத்தான் வேலை பிடிச்சி என்ன பண்றாரு? மேசியாவை கண்டேன். அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து நன்மை வருமாடா, வந்து பார்ப்பா. ஆர்குமெண்ட் பண்ணி யாரையும் கத்துட்டு கொண்டு வர முடியாது. வந்து பாரியா, இயேசுவை பாரியா. அப்படின்னு என்ன செய்யணும்? இவங்க இயேசுவை பார்த்துருக்கணும். 3வது சுட்டி காட்டுகிறேன். ஒரு கொள்ளை நோய் என்றால் மனிதர்களை கற்றுக்கொண்டு வருகிறவன் பாவத்தில் வாழுகிறவர்கள், சின்னர்ஸ். பாவத்தில் வாழுகிறவர்கள் இயேசு எடுத்து கொண்டு வர வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 8:3. கொண்டு வந்தது விசுவாசி இல்ல, அவிசுவாசி கொண்டு வராம பாருங்களேன். அவிசுவாசிகளே பாவத்தில் வாழுகிற ஒரு பெண்ணை இயேசுவை கொண்டு வராம பாருங்களேன். வேதபாரகன் பரிசேயன், இயேசுவை நம்பாதவன், இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கையும் குளவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சாரத்தை ஒரு பெண்ணை கொண்டு வராங்கல்ல. அப்படின்னா ஒரு அவிசுவாசிக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட எனக்கு நமக்கு இருக்கக்கூடாதா? அவ யாரு? அன்பிலீவர். அவ யாரு? பாவத்திற்கு பிடிக்கப்பட்டவள். அவளை இயேசுவை கொண்டு வந்தாங்கல்ல. காலையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யாரை கொண்டு வரணும்? பாவத்தில் செத்து கிடக்கிறாங்க. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம், அக்கிரமங்களின் பாவங்களிலும் மரித்து கிடந்த உங்களின் போட்டிருக்குத.
உடனே யாரை கொண்டு வர வேண்டும்? சின்னர்ஸ், பாவிகளை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். நான்காவதாக கொண்டு சுட்டி காட்டுகிற யாரை கொண்டு வந்தாங்க பாருங்க. யோவான் 11:28. யோவான் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாரை கூப்பிட்டு வரணும்? இயேசு இடத்தில் துக்கத்தில் அமிழ்ந்தவர்களை, those who are sorrowful, துக்கத்தில் கிடக்குறாங்க. அவள் அழுதுட்டு ஒப்பாரி வச்சு கிடக்கிறான். சகோதரன் மரித்து போயிட்டான். மார்த்தாள் போய் இயேசுவை ஊருக்கு வெளியே பார்க்குறாங்க. போதகர் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு இந்த அம்மா ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு வாக்குவாதம் பண்ணிகிட்டே வராங்க. இயேசு சொன்னார் கடைசியில், நீ ஒரு நாள் வருவான்ப்பா, எல்லாரும் உயிரோடு வருவாங்க. சொன்ன உடனே மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கு ஓடுறாங்க, குடுகுடுன்னு ஓடுறாங்க. மரியாள் அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கா. சகோதரி இழந்து துக்கத்தோடு இருக்காங்கல்ல. இவ போய் என்ன சொல்கிறா? போதகர் வந்திருக்கிறார், உன்னை அவர் கூப்பிடவே இல்லை. அவர் மார்த்தாள்கிட்ட பேசினாரு, கூப்பிடாமலே இந்த அம்மா துக்கத்தோட கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, உலகம் எங்கும் போங்க, சர்வசுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்காருல்ல. சொல்லாமலே ஒரு சகோதரி மார்த்தாள், இன்னைக்கு நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம்ல. மார்த்தாள் சமையல்காரி. சமையல்காரி இல்லைன்னா வயிறு காஞ்சி போயிடும். பேசலாம். ஆமாம், சமையல்காரி ரொம்ப குசும்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும். மார்த்தாள் மாதிரி, மரியாள் மாதிரிங்க. அவள் இயேசு பாத்தில் உட்காந்துருப்பா. அவளுக்கு சேர்த்து சோறு போடணும், மார்த்தாள் தான் போடணும். ஹலோ, கவனித்துக்கொள்ள. யாரையுமே டீக்ரேட் பண்ணக்கூடாது, யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நீங்கள் மாத்திரம் அப்பப்போ எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்களே, அப்படி பார்க்குறீங்களா? உங்களை அப்படி தட்டி ஏதாவது கொஞ்சம் மேலே கொண்டு வந்தோங்கிறத அப்படி சொல்லிட்டு இருப்பேன். நீங்களும் தங்கம், உங்களெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படின்னா இந்த மார்த்தாள் இயேசுவை பார்த்தாங்க. இயேசு அவளை கூட்டுவான்னு சொல்லலை, ஓடி வரல, துக்கத்தில் அமிழ்ந்து கிடக்கிறா. அவர் சொல்றா, போதகர் வந்திருக்கார், ஒன்று அழைக்கிறார், அப்படி எழுந்து வா, சீக்கிரம் வா, அப்படி கூட்டு போறாங்கல்ல. அப்படின்னா ஒரு கொள்ளை நோய் என்றால் என்ன அர்த்தம்? என்ன? பிரிங்கிங் மென் டு காட், மனிதர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதுதான் கொள்ளை நோய். பவுலுக்கு ஒரு சாட்சி. என்ன சாட்சி? அப்படி உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? இவ இயேசுநாதருக்கு ஆள் பிடிக்கிறவன் பேர் வந்திருக்கா இது வரைக்கும்? ஹலோ, வரலன்னா அட்லீஸ்ட் இன்னைக்காவது டிசைட் பண்ணுவோம். என்னை பார்க்க சொல்லணும், இது ஒரு கொள்ளை நோய்யா, இவன் வந்தானா பண்ண ஊரே பிடிச்சிருவான்யா. சரியா? யாராவது ஆமா சொல்றீங்களா? ஆகட்டும், பார்க்கலாம், அப்படி வந்திருக்கீங்க. சரி, ரெண்டாவது அவருக்கு என்ன பேரு? இவன் கலகத்தை உண்டாக்குகிறவன், இந்த கலகத்தை எழுப்புகிறவன். நல்ல வார்த்தை, சரியா? கலகத்தை எழுப்புகிறவனா? அப்போஸ்தலர் 17:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:6. வந்து பவுலுக்கு பேர் என்ன பேரு? கலக்கல். அது பெரிய கலக்கலையா? அந்த ஆள் கலக்குவான்யா. உங்களை பத்தி என்னை பத்தி என்ன சொல்லணும்? இவன் யாரு? இவன் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்துட்டாங்க. அதனால்தான் சொல்றான், அவன் யாரு? கலகக்காரன், கலகங்களை எழுப்புகிறவன் சொல்றான் பாருங்களேன். அப்போ 17:6 வாசித்தோம். இவங்க யாரா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்துட்டாங்க. உங்களை பற்றி என்ன பற்றி உறவினர் வீடாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஜனங்கள் பார்த்தோன்னு சொல்லணும், இந்த ஆள் வராயா, எவன் இவன்கிட்ட மாட்டுவானா தெரியலையா, இவன் கலக்க போகிறான் போல இருக்குத. தமிழில் உலகத்தை கலக்குகிறவர்கள், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா டேர்னிங் அப்சைட் டவுன், தலைகளாக திருப்புறவன் அர்த்தம். உலகத்தை கலக்குகிறவர்கள் தமிழில், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தை தலைகளாக திருப்புறவன். ஏன்டா தலைகளை திருப்புற? அது ஏற்கனவே தலைகளை தான் இருக்குது, நான் தலைகளை திருப்புறது நேராகிடும், அவ்வளவுதான். உலகத்தை கலக்குகிறவர்கள கலங்கி போன உலகத்தை தெளிவாக்குகிறவர்கள். உங்களை பற்றி என்னை பற்றி அந்த சாட்சி தான் இருக்கணும். நாம் யாரு? கலகத்தை எழுப்புகிறவர். இந்த கலகத்தை எழுப்புகிறவனுக்கு ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை இருக்குது, அதை சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. நான் இப்போ அந்த வார்த்தையை சொல்லலை, சரியா? ஆனால் அந்த கருத்தை சுட்டி காட்டுகிறேன். கலகத்தை எழுப்புகிறவன்னா கலங்கி கிடக்கிறான் தெரியுங்களா, அவனை எழுப்பி நிறுத்துகிறவன் அர்த்தம். ஒன்று, கொள்ளை நோயாக இருந்து ஜனங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வருகிறவன். ரெண்டாவது, அவன் கொண்டு வருகிறவன் மாத்திரமல்ல, இந்த கொண்டு வந்தவன் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த கிரேக்க வார்த்தை கீனியோ ஸ்டாசிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை.
கீனியோஸ்டாசிஸ் என்றால் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கான் தெரியுங்களா, அவனை தூக்கி நிற்க பண்ணுவது. அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை சாட்சி என்ன தெரியுங்களா, ஒன்று கர்த்தரிடத்தில் உடனே கொண்டு வர வேண்டும், இரண்டாவது கொண்டு வந்து என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அந்த விசுவாசத்தில் அந்த கீனியோஸ்டாசிஸ் என்ன செய்யணும்னா நிலைச்சு நிற்கணும். ஒருத்தர் கர்த்தருக்குள்ள கொண்டு வருவது மாத்திரமல்ல, அடுத்து அவன் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கவனை பண்ணுவது நம்ம பொறுப்பு, நம்ம உத்தரவாதம், நம்முடைய சாட்சி. இவங்க யாரு, உலகத்தை கலக்குகிறவர்கள் அல்ல, கலகம் உண்டாக்குறவன் அல்ல, விழுந்து கிடக்கிறவனை தூக்கி அவனை நிறுத்தி வைக்கிறவன் அர்த்தம். உங்களை பற்றி என்னை பற்றி இந்த சாட்சி இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:1. இல்லம்மா 4:1மா. எப்படிலாம் சொல்றாரு பாருங்களேன், என் செல்லம், என் கண்ணு, என் பொண்ணு, அப்படிலாம் சொல்றாரு பாருங்களேன். திரும்ப வாசிக்கிற வசனத்தை. அது பிரியம்னா எனக்கு பிரியமும் அப்படி சொல்லணும். எனக்கு பிரியம்னா அவன் ஓடி போயிடுவான். அவன் வாசிக்க தம்பி, பிரியமும் எப்படி வாஞ்சியமான சகோதரரே, எப்படிலாம் தாஜா பண்றான் பாருங்களா, ஆள எப்படிலாம் பேசுறா பாருங்களா, சபை எப்படிலாம் வாசிங்க. பிரியமானவர்களே அப்படின்னா அந்த கலகத்தை ஒன்று எழுப்புகிறவனா யார் தெரியுங்களா, கலங்கி கிடக்கின்ற சமுதாயத்தை அவன் தூக்கி நிறுத்தி கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்க பண்ணுகிறவன் என்று அர்த்தம். 1 பேதுரு 5:9 வாசிங்க. 1 பேதுரு 5:9. கவனிங்க. 3வது மிக அவசியம் என்ன தெரியுங்களா, இந்த கலகத்தை எழுப்புகிறவன் என்றால் பிசாசுக்கு எதிராக விசுவாசிகளை நிலை நிற்க பண்ணுகிறவன் அர்த்தம். பிசாசை கண்டு பயந்து ஓடுறவன் அல்ல, எதிர்த்து பிசாசு ஓடி போவான், அப்படித்தான் வசனம் சொல்லுது. நமக்கு அப்படின்னா எதிர்த்து நிற்காத பிசாசை பார்த்தா ஓடி போயிடு, இடத்த காலி பண்ணிடு, அவ்வளவுதான். அப்படின்னா நீங்களாம் இன்னைக்கு என்ன செய்யணும், ஒன்று கத்திட்ட கொண்டு வருவது கொள்ளை நோய் வேலை, அடுத்தது கலகத்தை எழுப்புகிறவன் சொன்னால் கலங்கி கிடக்கின்ற சமுதாயத்தை என்ன செய்யணும், கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறவர்களாக மாற்றுவது நம்முடைய வேலை. இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்குள் நிலைத்து நின்றால் என்னன்னா அவன் ஒரு நாளும் பிசாசுக்கு பயந்து ஓடுறவன் அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன். 3வது சொன்னேன், அவன் யாரு, இவன் நசரேய மார்க்கத்துக்கு முதலாளியா, மார்க்க பேதத்துக்கு முதலாளின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 24:5 இந்த முதலாளி என்பதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த ஆர்மி. ஒரு இராணுவத்தில் முதலாவது ஒருத்தர் நிற்கிறான் தெரியுங்களா, அவனுக்கு பேர் தான் இந்த முதலாளிங்கிற தமிழ் வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, இந்த முதலாளிங்கிற வார்த்தை. முதலாளி வேற வார்த்தைகள் இருக்குது, இங்கே பயன்படுத்தப்படுகின்ற அந்த முதலாளி என்பது அந்த அப்போஸ்தலர் 24:5 மாத்திரம்தான் பைபிளில், வேற எங்கேயும் அந்த வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு இராணுவம் வருகிறது என்றால் இராணுவத்துக்கு முன்னாடி ஒரு லீடர் நடத்திட்டு போவான் தெரியுங்களா, அவனுக்கு பேர் தான் அந்த முதலாளிங்கிற பேர். அப்படின்னா நீங்களும் நானும் யாராக இருக்கணும், ஒன்று கர்த்தரிடத்தில் ஜனங்களை அழைச்சிட்டு வரணும், அழைத்து வரப்பட்டவர்களை நிலைநிறுத்தி வைக்கணும். 3வது நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், சரியா, நீ முன்னாடி போய் உட வாங்கி சாவு, நான் பின்னாடி வந்து நமக்கு தோத்திர கூட்டம் நடத்துகிறேன். அவன் இல்லை, இவன் யார் என்றால் நீங்கள் பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னா. அப்படின்னா அது கத்தம் என்ன, இன்னைக்கு உங்களுடைய சாட்சி என்ன சாட்சி இருக்கணும், அடுத்தவங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. சபைகளில் சில ஆவி, உங்கள் சபையில் நீங்கள் தங்கம், வெளியே சபைகள் இருக்குது, அங்கே என்ன தெரியுங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிங்களேன், நேரடியாக பாஸ்டர்கிட்ட சொன்னால் பாஸ்டர் நறுக்குன்னு தலை ஒரு கொட்டு வச்சுருவார்ல, ஆனாலும் என்ன பண்ணுவான்னு கெட்ட பேர் வந்துடும். ஆனாலும் என்ன பண்ணுவான்னா இந்த ஏமாளிக சபையில் இருக்குது தெரியுங்களா, அவங்கள மெதுவாக தூண்டி விடுவான். பிரதர் நீங்கள் தான் பிரதர் சூப்பராக பேசுவீங்க பிரதர், இந்த விஷயத்தை நீங்கள் தான் பிரதர் பாஸ்டர்கிட்ட சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக சொல்லிங்க, வேணா இவனை மாட்டி விட்டு இவர் எஸ்கேப் ஆகிடுவார், இவர் ரொம்ப நல்ல பேர், அவன் கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும் தானே, குரங்கு இருக்குல்ல, உங்களை யார் சொல்கிறேன், நான் குரங்கு தானே சொன்னேன். இந்த குரங்கு இருக்குல்ல,
குரங்குக்கு பால் ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் ஒரு வீடு ஜன்னல் வழியாக உள்ளே போயிடுச்சு. டைனிங் டேபிளில் ஒரு சின்ன பவுல், அதில் பால் இருக்குது. ஹாய் பால். உடனே என்ன பண்ணார், கையை போட்டு எடுத்தாருங்களா, கொதிக்கிற பால் இது சுட்டுச்சு, அவ்வளோதான். அதிலிருந்து குரங்குக்கு பால் குடிக்கணும், ஆனால் அது சூடாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, குரங்கு குட்டியை கூட்டிகிட்டு போகும். குட்டியை கூட்டிகிட்டு போய் பாலை பார்த்த உடனே கையை பிடிச்சி உடைய உள்ள விடும். அது கையை தூக்கணும், ஓ சுடுது போல இருக்குது. சபையில் நிறைய குரங்கு இருக்குது, இந்த குட்டியை பிடிச்சி கையை விடுற ஆள். சுட்டா அவன் சுடட்டும், குடித்தா நான் குடிக்கிறேன், இதா இது இல்லை முதலாளி. Who stood first in the army. ஒரு இராணுவம் என்ற முதலாளி அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. காரணம் என்ன தெரியுங்களா, அவர் இராணுவத்தில் எடுத்த முதல்ல அவன் தான் போவான். ஸோ லெட் மீ டை ஃபர்ஸ்ட், நான் முதல்ல சாகட்டும், அப்புறம் என்று இராணுவ வீரன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை சாட்சி என்ன தெரியுங்களா, மற்றவங்களை முன்னாடி தள்ளி வேடிக்கை பார்க்குறவங்கள ஆச்சுங்களே. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33 1-3 வரைக்கும் கடகடன்னு வாசிங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, யாக்கோபு கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறான், 400 பேர் ஏசாவோடு வராங்க. அதை பார்த்த உடனே எப்படி எப்படி ஆர்டர் பண்றாரு பாருங்களேன் யாக்கோபு. எதிரி யார் வரான், 400 பேர் வரான். ஏக வச்சா வர இப்போ சொல்லிட்டு இருக்கான், ஒரு நாள் வருண்டா, அன்னைக்கு எங்கள் அப்பா என் தம்பி 2 பேரும் மண்டையை போடுவானுங்க, கொன்று போட்டு 2 பேரையும் ஒரே குழியில் போட்டு அடக்கம் பண்ணிடுறான், அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன். 20 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு திரும்பி வரார். வரும்போது அந்த பயம் உள்ள இருக்குது. என்ன பண்றான், வருகிறார், செய்தி வருகிறது, 400 பேருடைய ஏசா வருகிறான். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் உடனே என்ன பண்றான் பாருங்களேன், வாசிமாப்பா. என்ன பண்ணான், அந்த 4 ஃபேமிலியை பிரிக்கிறான் பாருங்களேன். பிரித்து வைத்து முதல்ல யார் அனுப்புறான், போன அந்த பில்கால் போகட்டும், அவ பிள்ளைங்க தொலைஞ்சு போட்டோம். அடுத்தது சில்பால், அவ பிள்ளைங்க போகட்டும். அடுத்தது அந்த 1.5 கண்ணி லேயாள் இருக்காள், அவன் தொலையணுன்றான். என்னை ஏமாற்றி தலையில கட்டலாம்ல, அவளும் அவன் பிள்ளைகள் சாவட்டியா முன்னாடி தள்ளுறான். அடுத்தது ராகேல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், என் கிட்ட ரொம்ப செல்லம், 14 வருஷம் இவளுக்காக வேலை செய்தனே. அவன் பக்கத்தில் யார் நிற்கிறான், யோசிப்பு இருக்கிறான், சரியா பார்க்கலாம், என் கடைசியில் இருக்கு. இப்படி நிறுத்தனா இவன் கிரிமினல் தானே. ஹலோ இல்லை, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஆமேன்னு சொல்லணுமே. இதான் யாக்கோபு. ஆர்டர் பண்ணித்தான், ஆனால் பின்னாடி நிக்கல. என்ன பண்றான் தெரியுங்களா, அப்படி முன்னாடி என்னை கொண்டுட்டு என்னுடைய மனைவியை கொள்ளுங்க, என் அடிமை பெண் மனைவியில கொள்ளுங்க, என் பிள்ளைகளை கொள்ளுங்க, முதல்ல லெட் மீ டை ஃபர்ஸ்ட். அதுதான் சாட்சி. அதுதான் பவுலுக்கு சொல்றான். இவன் யாரு, இவன் நசரேய மார்க்க பேரத்துக்கு முதலாளியா, இவன் தான் முன்னாடி நிக்கிறாள். இவனை கடையை முடிச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடுயா, அப்படி சாட்சி பெற்றிருக்கான் பாருங்களேன். உங்களை பற்றி இப்படி என்ன பற்றி யாரும் சொல்லுவாங்களா, அப்படி சொல்ல வேண்டுமே. மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு சீஷரோடு வழி நடந்து எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறாரு, பேசிக்கொண்டே வருகிறார். ஆகிலும் முந்தினோர் பிந்தினோர் என்றார். பின்பு அவர்கள் போகையில், ஒரு ஆமே சொல்லுங்க. சீஷர்கள்லாம் பின்னாடி வர்றாங்க, இயேசு என்ன பண்றாரு, முன்னாடி போறாரு பாருங்களேன். வாசிமா. சீஷர்கள் பயந்து பின்னாடி போறாங்க. இயேசு அவர் தான் சிலுவையில் அறைய போறாங்க, அவர் தான் சிலுவையில் அறையப்பட இருக்கிறார். அதான் ஒரு முதலாளியோட வேலை, அதான் ஒரு லீடர், ஒரு கேப்டனோட வேலை தான். ஆனால் தான் எபிரேயர் 2:9 வாசிக்கிறோம், கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்ம ரட்சிப்பின் அதிபதியின் தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்முடைய கேப்டன் இயேசு தான். அவர் சிலுவையை சந்திக்க போகிறார். சீஷர்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி போகல. என்ன செய்கிறார், தான் முன்னாடி போறாரு, பின்னாடி சீஷர்கள் பயத்தோடு போனாங்கன்னு போட்டிருப்பாருங்களேன். அதுக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் இன்றைக்கு கர்த்தருக்காக முன் நிற்கிறவர்களாக, பின்னாடி நின்று மற்றவங்களை முன்னாடி தள்ளி வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அது அல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் சாட்சி. நான் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு பின்னாடி நீங்க நில்லுங்க. நான் முந்தி சொல்லுகிறேன், எனக்கு பின்னாடி நீ என்னை பின்பற்றி வாங்க. அதுதான் இயேசு.
இயேசு ஒருவன் பாருங்க, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னா அவர் முன்னாடி போறாருன்னு அர்த்தம். அவர் முன்னாடி செல்கிறார், நம்ம அவர் பின்னாடி போனாலே போறோம். நீங்களும் நானும் யாரும் முன்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நம்ம ஆண்டவர் இயேசு முன்னாடி போறாரு, நம்ம அவரை பின்பற்றி போனாலே போறோம். அப்போ சாட்சி என்பது மூன்றாவது என்ன தெரியுங்களா? இவன் இவன் முதலாளி. என்ன முதலாளி? இவன் தாயா முன்னாடி வருவான். அது பாடுகளோ வேதனைகளோ கர்த்தருக்காக நஷ்டங்களோ இழப்புகளோ எதையும் ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். டாக்டர் பிபி ஜோப் என்று ஒருவர் கேரளாவில் உள்ளவர். டாக்டர் பிபி ஜோப் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் ரிச்சர்ட் உம்ரன் ஒரு ஐயா இருந்தாங்க இல்லையா, அவருடைய ஊழியத்துக்கு பேர் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட். அந்த ஊழியத்துக்கு பேர், அந்த ஊழியத்தினுடைய இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவர் தான் டாக்டர் பிபி ஜோப். டாக்டர் பிபி ஜோப் அப்படின்னா மிக ஏழ்மையான ஒரு நிலையிலிருந்து வந்தவர். அது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. இளம் வயதிலே தகப்பன் மறிச்சு போயிட்டாரு. இவர் பிபி ஜோப் அவருடைய அண்ணன் 2 பேர் தான். அந்த தாய் வீடுகளில் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து அதனால இந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. அப்புறம் இவர் டெல்லியில் பைபிள் காலேஜ் படித்தார். டெல்லியில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கூட இந்த கிரேஸ் பைபிள் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, குர்கானில் இருக்கு டெல்லி, சரியா? நம்ம ஆளுக்கும் நிறைய பேர் இங்கே படிச்சிருக்காங்க. அங்கே இவருக்கு வேலை இல்லைன்னா அந்த கேம்பஸ், பெரிய கேம்பஸ் அது பைபிள் ஸ்கூல், அங்கே மாடுகள் சாணி போடும் தெரியுங்களா, அந்த சாணியை பொறுக்கி தனியாக வைக்கணும், அதை இவருக்கு வேலை. சாணியை பொறுக்கி எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளாஸுக்குள்ளே உட்காந்தா பசங்க மூக்க பிடிப்பானுகள் ஆகணும். இதுக்கு பரிகாசம் பண்ணுறதுக்கு சாணி பொறுக்கிறவங்க பைபிள் கிண்டல் அடிப்பாங்கள்ல, அப்படி வளர்ந்தவர். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். எந்த அளவுக்குன்னா, இந்த ஆப்பிரிக்கா, ஏஷியா, இந்த 2 கண்ட்ரிலையும் எந்த நாட்டுக்கும் விசா இல்லாமலே அவர் போகலாம். நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி அவர் ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். நேரு போய் கவுண்ட் டிக்கெட் வாங்கிட்டு எந்த ஃப்ளைட்டில், அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அவங்க அம்மா ரொம்ப ஏழை பெண், வீடு வீடாக வேலை செய்ய சொன்னேனே. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு முறை அவங்க சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரன் கன்வென்ஷன் வந்தார். கேரளாவில் ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர். ஆனால் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க இந்த ஐயா தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணலை, மறந்துட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சு, ஊழியக்காரர் ட்ராவல் பண்ணி மீட்டிங் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தார். அவர் சொன்னார், நான் எங்கே தங்கணும், ரூம் எங்கே இருக்குது? பார்த்து ஐயோ, அதுக்குள்ளே கன்வென்ஷன் முடிஞ்சு எல்லா விசுவாசம் வீடு போயிட்டாங்க. இந்த பிபி ஜோவோட அம்மா மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சர்ச்சை பெருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த அம்மா சபை விசுவாசி, எல்லாம் போயிட்டாங்க. பாஸ்டர் கையை முடியாது, இங்கே பாட்டு யார்ட்டையும் கிடைக்கல. அப்போ நம்ம சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நான் ஐயாவை கூப்பிட்டு போகிறேன். அவங்க வீடே ஒரு சின்ன குடிசை, கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஊழியக்காரன் பேர் சிறந்த தேவ மனுஷன் போனார். நான் குளிக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி தண்ணியெலாம் கொடுத்தாங்க, குளிச்சாங்க, சாப்பிட்டு உட்காந்தாங்க. இவங்கள்ட்ட சாப்பாடு கிடையாது வீட்டில். எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, அவருடைய ஜோபோட அண்ணன், இவன் சின்ன பிள்ளைங்க, இவங்க 2 பேரும் சாப்பிட்றது கொஞ்சம் சாதம் இருக்குது, அதை தொட்டுக்கிறது கூட எதுவும் கிடையாது. பக்கத்து வீட்டில் ஓடி போய் கேட்டாங்க. அங்கெல்லாம் வீடுகள் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கும் வீடெல்லாம். ஓடி போய் கேட்டாங்க, இந்த மாதிரி ஊழியக்காரர் வந்துட்டாரு, முன்னாடி ஒன்றும் இல்லை, எதாவது வச்சிருக்கியா? அவங்க சொன்னாங்க, மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்குது, அது கூட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கொட்டாங்குச்சிட்டில் சிரட்டில் அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். காலை எடுத்து வெளியே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டாங்க. ஊழியக்காரர் குடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. ஐயா, இதுதான் இருக்குது, சாப்பாடு உள்ளதான் இருக்குது, குழம்பு உள்ளதான் இருக்குயா, நீங்கள் சாப்பிட்டுங்க, காலையில் நான் நல்லா அரேஞ்ச் பண்ணுறேன். அவர் சொன்னார், நான் மீன் குழம்பே சாப்பிட மாட்டேனே அப்படின்னாரு. நான் மீனே சாப்பிட மாட்டேனே. இந்தம்மா உடஞ்சி அழுதாங்க. ஐயா, இங்கே ஒன்றும் கிடையாதுயா, ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்தணும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இது பக்கத்து வீட்டில் இரவுலாம் வாங்கின மீன் குழம்பு. அப்படி அம்மா, அவர் நான் இன்னைக்கு சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீன் குழம்பு சாப்பிட்டாராம். டாக்டர் பிபி ஜோப் பின்னாடி எழுதுறாரு, இஸ் மாஸ்டர் ஜாப்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அவர். அந்த புத்தகத்தில் அவர் எழுதி சொல்கிறாரு, எங்கள் அம்மா அன்னைக்கு இரவில் மீன் குழம்பு கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு 3000 ரூபாய். 3000 ரூபாய் ஒருவேளை சாப்பாட்டுக்கு டாக்டர். ஏன்னா அது சொல்கிறார், அந்த ஒரு சிரட்டையில் எங்கள் அம்மா கொஞ்சம் மீன் குழம்பு இரவில் கொடுத்தாங்கல்ல. மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கார், ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க, மறக்கவே மாட்டார். அந்த பிபி ஜோ ஒரு டெல்லியில் ஒரு பெரிய மீட்டிங், ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங், நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள். அப்போ அவர் அங்கே பேசுகிறார், நான் இதை மாதிரி சாணி பொறிக்க தாயா பைபிள் ஸ்கூலில் படித்தேன், எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது, இப்படி நான் வளர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவர், நான் இயேசுக்காக கொடுத்தேன், அதனால் நான் நஷ்டப்பட்டு போயிட்டேன்னு ஒரே ஒரு ஆள் சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஒருத்தன் கூட கை தூக்கலை. இயேசுக்காக இழந்து
ஒருத்தன் கூட நஷ்டப்பட்டதே இல்லை, ஒருவன் இழந்து போனதே இல்லை. இயேசுக்காக முன்னாடி வந்தவங்க ஒருவரும் கெட்டு போனதே இல்லை. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? கத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நான் ஒரு கொள்ளை நோயாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கவனித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயோ இன்னும் இடம் காலியா இருக்குத, விருந்து ஆயத்தம் பண்ணியாச்சு, அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. அவன் சந்தை வெளிகளிலே ஊனர்கள் சப்பானிகளை கூட்டிட்டு வந்தான். அடுத்தது சொல்லுகிறான், இறப்பினான், இன்னும் விருந்து சாலையில இடம் காலியா இருக்குது, சாப்பாடு நிறைய இருக்குது, ஆட்கள் கொஞ்சம். அவன் சொல்லுகிறான், ஸ்டில் தேர் இஸ் ரூம். லூக்கா 14:22 வாசிக்கிறோம், இன்னும் இடம் காலியா இருக்க. நம்முடைய சபைகள் இடம் காலியா இல்லையா? நம்முடைய குடும்பங்கள்ல காலியா இல்லையா? நம்முடைய ஊழியங்கள்ல இன்னைக்கு குறைவான ஆட்கள் இல்லையா? அப்படின்னா இந்த வெற்றிடங்களை யார் நிரப்ப போறது? நீங்களான அழைக்கப்பட்டதே அவருக்கு சாட்சியா நிற்பதற்குத்தான். சாட்சி என்றால் ஒரு கொள்ளை நோயாக தீவிரமாய் பரவுகின்ற அந்த அனுபவம். ஒரு கொள்ளை நோய் என்றால் அந்த கொள்ளை நோய் ஜனங்களை மக்களுக்கு திருப்புவதற்காக கர்த்தர் பயன்படுத்துகின்ற ஒரு மகிமையான கருவி. பரிசுத்த பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஒரு தெர்த்துல்லு, மும்முறை கடினப்பட்ட ஒரு மனிதன், அவன் நியாய சாதுரியவான், அவரு தண்ணீரில் தடை எடுக்கிற ஆசாமி. அவன் சொல்லுகிறான், இவன் ஒரு கொள்ளை நோய். அவன் சொல்லுகிறான், இவன் மனிதர்கள் நடுவே கலகத்தை எழுப்புகிறவன் அல்ல, இவன் கலங்கி கிடக்கிறவனை எழுப்பி நிறுத்துகிறவன். மூன்றாவது, இவன் நசரேய மார்க்கத்துக்கு இவன் முதலாளினா யாரியா? மற்றவர்களை முன்னின்று நடத்துகிறவன், பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்கிற ஆள் இல்லை. மற்றவர்களுக்கு முன்பாக முன்னே சென்று பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பரம சுகங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகின்ற ஒரு சாட்சி. இந்த 3 சாட்சியும் பரிசுத்த பவுலுக்கு கொடுத்தார். ஒரு புறவினத்தான், அவர் மிக கடினமான ஒரு மனிதன். அவரை கொல்ல வேண்டும் என்று விரும்பின பிரதான ஆசாரியன், அன்றைக்கு இருந்த மூப்பர்கள். அப்படின்னா உங்களை கொடுத்து என்னை கொடுத்து என்ன சாட்சி இன்றைக்கு சமுதாயம் சொல்லுது? கண்ணில் மூடலாமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.